ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம எம்டிஎஃப் போர்டு வச்சு இப்போ ஒரு லப்பர் பேண்ட் மேக் பண்ண போகிறோம். அது நம்ம எதை வச்சு மேக் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதை வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது இவ்வளோ நம்மளுக்கு ஸ்டெம் தேவையில்லை, அதனால் இப்போ ஆஃபாக கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணி நாங்கள் ஏற்கனவே ஃப்ளார்ஸ் இவ்வளோவும் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதில் B7000 இருக்கு இல்லையா, இப்போ B7000 க்ளூ இதில் அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லா ஸ்டிக் ஆகும், அதனால் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு 1 by 1 ஃப்ளாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் அதுக்கு நீங்கள் ஸ்டெம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே ஓகே தான். ஏன்னா இந்த ஸ்டெம் தெரியாது. நம்ம ஃப்ளவர் முடித்தா இந்த ஸ்டெம் தெரியாது. அதனால் நீங்கள் அதை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி அதை பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் பண்ணி இப்படி ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சா. இப்போ இதில் சென்டரில் இன்னும் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வச்சோம்னா இது ஃபினிஷ்ட் ஆகிடும். என்னடா ஃபுல்லாக ஃபைனலாக பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான அந்த கொஞ்சம் ஷேப் வந்துடும். ஏன்னா அது ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஷேப் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பில் அது ஒட்டிக்கும்.
நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா அது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. அதனால் நல்லா வந்து டைட்டாக அப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து நல்ல ஃப்ளவர் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே.